ஹலோ சொல்றா. எப்படா? வீட்டுலடா. வாடா. நான் வந்துட்டேன். வா 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 வா. அன்று கண்ணில் கனவு மட்டுமே இருந்தது. எப்படியா இந்த மேடைக்கு வந்துடணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். கொஞ்ச நேரமா கொரியர் சர்வீஸா யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. வழிச்செலவுக்கு கையில் திறமை மட்டுமே இருந்தது. இந்த வருஷம் பாத்தீங்கன்னு வச்சுங்க, டிக்கெட்டு கிடைக்கல, கேட்டு திறந்தோன்னு உள்ள ஓடி வந்துட்டாரு. கனவுக்காக இவரின் திறமைக்காக நிகழ்ச்சி திருவிழாவான ஒவ்வொரு வார்த்தைக்கும் கைத்தட்டல் பறந்தது. ஒவ்வொரு செய்கைக்கும் அரங்கமே அதிர்ந்தது. ஒரு பிறவி கலைஞன் இவருக்குள் இருப்பது உலகுக்கே தெரிந்தது. இந்த காதில் வாங்கியாது அந்த காதில் தள்ளு. இந்த உச்சகட்ட தருணத்தில் இதோ இந்த பிரம்மாண்ட மேடையில் மீண்டும் அன்று விருதுகளை அறிவிக்க வந்தவர் இன்று அறுவடை செய்ய வருகிறார். மக்களை மகிழ்விக்கும் இவரின் மாரத்தான் ஓட்டம் முடிவின்றி தொடரட்டும். இன்னும் பல வெற்றிகள் இவர் வீட்டு தோட்டத்தில் பூக்களாய் மலரட்டும். உனக்கு இந்த வருஷம் அவார்டு இல்ல? நமக்கு அப்படியே மற்ற வருஷம் எல்லாம் கொடுத்துருவாங்களாக்கும். கொடுப்பாங்களா? ஓகே ஓகே. தம்பி அத்துமைந்தா ராஜா ஹுக்கும் டைகர் கா ஹுக்கும். 9 மணி போல வீட்டுக்கு வந்துட்டோமோ சொல்லி போன் எடுத்து பார்த்தா போன்ல 7 மிஸ்டு கால். என் நண்பன் சரி நண்பனை பார்க்க போயிட்டு வரேன்டின்னு சொல்லும் போது குட்டுப்பா பாருங்க ஒரு ரியாக்ஷனு. எங்க இந்த ஒரு நாள் தான் எங்க கூட இருக்கீங்க, இந்த ஒரு நாள் கூட உங்களால எங்க கூட இருக்க முடியாது. அப்படி என்னங்க உங்க ஃப்ரெண்டு என்னங்க அப்படி பண்ணிட்டான்னு சொல்லி அவனை 4 வார்த்தை திட்டி என்னை மண்டையால 2 முட்டு முட்டி ஒரு வழியா அவளை வெட்டி அவளை தூங்க வச்சுட்டு என் ஃப்ரெண்டை வெட்டி போய் பார்த்தா லூஸ் மாதிரி பேசாரா அவனே நான் பார்த்த வீடியோ. அதெல்லாம் பெஸ்ட் என்டர்டெய்னர் ஆஃப் தி இயர் என்ற விருதை வழங்குவதில் பூரிப்படைகிறது. ரத்த கொதிப்பு